சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சாவித்திரியோட வீட்டுக்கு பார்த்தா தமிழ்செல்வியோட காலேஜில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு வாராங்க. அம்மா, நான் வெளியே தாமா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சாவித்திரி கிட்ட பேசவும், என்னது வீட்டு வாசல்ல நிற்கிறியா, நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா படபடன்னு வேகமாக ஓடி போகிறாங்க. ஏய், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இல்லைம்மா, நீங்கள் பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் இன்னமும் பாதிக்கு மேலே இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் தான் பணம் கொடுத்தீங்க, எனக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுது, ஒரு 10,000 தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற பொண்ணு கேட்கவும், ஏய் என்ன ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு 10,000மா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அம்மா, நானே அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சு நின்று எடுத்திருக்கேன், ஒருவேளை அவங்க கண்ணில் மட்டும் நான் பட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுதாம்மா உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுதுமா, ரொம்ப வேண்டாம், ஒரு 10,000 மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற பொண்ணு கேட்கவும், சரி இங்கேயே இரு, நான் போய் எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா உள்ளே போய் 10,000 ரூபா எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து மாடியில் இருந்து பார்த்துறாரு. யார் இந்த பொண்ணு, இவளுக்கு எதுக்கு அத்தை பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா சாவித்திரியும் பணத்தை கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க. சேது பார்த்தா மாடியில் இருந்து வேகமாக இறங்கி வந்து சாவித்திரி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போகிற அந்த பொண்ணு பின்னாடி வேகமாக போய், ஏமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், ஆமாம் நீ யாரு, இங்கே எதுக்கு வந்துட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. நான் ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜா, அது தமிழ்செல்வி படிக்கிற காலேஜாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்த, அதுவும் சாவித்திரி அத்தா கிட்ட பணம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லையா நான் அப்படிலாம் எதுவுமே வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படன்னு பேசவும், ஏய் பொய் சொல்லாத, நீ வாங்கினதை நான் பார்த்தேனே, இப்போ வாங்கவே இல்லைன்னு பொய் சொல்கிற, இப்போ என்ன ஏதுன்னு சொல்கிறியா, இல்லை உனக்கு பணம் கொடுத்தாங்களே சாவித்திரி அவங்கள கூட்டிகிட்டு வந்து கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு சேது மிரட்டவும், ஐயா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், சரி எதுக்கு வந்து நீ காசு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லையா, அது வந்து ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜில் ஒரு பொண்ணு படிக்குது, அந்த பொண்ணு பேர் தமிழ்செல்வி, அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு சாவித்திரி அம்மா வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க, அதுக்காக அப்பப்போ கொஞ்சம் காசும் கொடுப்பாங்க, இப்போ அதுக்காக தான் ஐயா பணம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுது. இங்கே சேதுக்கு பார்த்தா பயங்கரமாக கோவம் வருது. சரி நீ போ, ஆனால் இனிமே இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. ஐயா அனுப்பலைன்னா அவங்க சத்தம் போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், அவங்கள நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு, இனிமே அவங்க பணம் கொடுக்குறாங்க இவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் இப்படி வீடியோ எடுத்து யாருக்கும் நீ அனுப்பக்கூடாது, அப்படி நீ அனுப்புறத பார்த்தேன் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இல்லையா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன்யா, இதுதான்யா கடைசி தடவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்ன சேது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வரவும், இல்லை வெளியில் யாருக்கோ என்னமோ கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே, யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. நான் யாருக்கும் எதுவும் கொடுக்கலையே, என்ன சேது என்ன சொல்கிற, எனக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அத்தை தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஒரு பொண்ணுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்களே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. ஓ அதுவா, அது எனக்கு தெரிஞ்சவங்க, கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க, கொஞ்சம் கை செலவுக்கு பணம் கேட்டாங்க, கடனாத்தான் கேட்டாங்க, திருப்பி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க, அதனால தான் சேது பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரிங்க அத்தை, அவங்க ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜில் தானே வேலை பார்க்குறாங்க, அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க,
தமிழ்செல்வி என்ன பண்ணுறான்னு வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுறது. இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கிறணும். இதுக்கு மேலே அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயம் அப்பா காதுக்கு போகும். அப்புறம் நீங்கள் இங்கே இருக்க முடியாது. நடு ரோட்டில் சோத்துக்கு பிச்சை எடுக்க வேண்டியது தான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்படி ஆளை வச்சு வீடியோ எடுத்து தான் அதை என்கிட்ட வந்து காமிச்சு தப்பு தப்பாக தமிழ்செல்வியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எந்த வீடியோ காட்டினாலும் சரி, தமிழ்செல்வி மேலே என்றைக்குமே எனக்கு தப்பான அபிப்பிராயம் வந்ததே கிடையாது. அவள் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை விட அவன் மேலே நான் பல மடங்கு வச்சிருக்கேன். இந்த வேலையை இதோட நிறுத்திக்கணும். இதுக்கு மேலே ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுறது, இல்லை ஆளை வச்சு தமிழ்செல்வியை வீடியோ எடுக்க சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா சாவித்திரியை நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு.